நான் இன்றைக்கி பால் பாயசம் செய்ய போகிறேன். இந்த பால் பாயசத்துக்கு வந்து நான் சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒரு கை தான் நான் போட போகிறேன். ஜவ்வரிசி ஒரு கை, சேமியா வந்து ஒரு கை இருந்தாவே போதும். 1/2 லிட்டர் பாலுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். ஜாஸ்தி போட வேண்டாம். போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா சேமியா வந்து சாதம் மாதிரி ஆயிரும். ஸோ இதை வந்து குறைவாக போட்டு நான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பால் வந்து நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் சேமியா வந்து ஒரு 20 to 25 கிராம்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி ஜவ்வரிசியும் 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். முந்திரி வந்து ஒரு 5 முந்திரியை நான் உடச்சி வச்சுருக்கேன். பாதாம் வந்து 4 எடுத்து சின்னதாக நான் எடுத்தது கார்னிஷிங்க்கு. தேவையான அளவு வந்து கீ, ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாம். சுகர் வந்து 3/4 பவுல் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஊற்றிக்கலாம். கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. முந்திரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் குக் பண்ணலாம் பாயாசம். இது வந்து பர்த்டே, வெட்டிங் டே அப்படின்னா நம்ம இந்த பாயாசம் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் கூட. எல்லாத்துக்குமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பாயாசனாவே ரொம்ப பிடிக்கும். முந்திரியும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காயும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. தேங்காயும் போட்டுடலாம். நம்ம வந்து லாஸ்ட்டில் தனியாக வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. தாளிக்கணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை. அதனால் நான் வந்து இந்த பேன்லேயே வந்து நான் வந்து இதை போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து தாளிக்க வேண்டியதில்லை. தேங்காய் வறுத்தோன்னையுமே நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது தனியாக இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி, இந்த தேங்காய் ஸ்மெல் ரெண்டுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நான் என்னென்னா தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது தண்ணி சோக் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து வடிச்சிடணும். வடித்து எடுத்தால் இந்த மாதிரி வரும். ஏன்னா சீக்கிரமாக வந்து வேகணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நல்லா பஃபியாக இருக்குது பார்த்தா. இதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேமியா வந்து குயிக்காக வெந்துடும். இப்போது ஜவ்வரிசி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து சேமியாவே நம்ம போட்டு ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான் நான் போடுறேன். இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 20 கிராம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கை அளவு இருந்தால் போதும். இதையும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஜவ்வரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுச்சு. இது சேமியாவும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு பவுல் சுகர் நான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் சுகர் போதும். நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். கம்மியாக இருந்ததுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் போட்டுட்டு பால் ஊற்றிடலாம். ஒரு பெஞ்ச் இது போட்டுக்கோங்க. இது 2 ஏலக்காய் 3 ஏலக்காய் போடுறோம். நம்ம பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து சேமியா வந்து நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா அது வந்து சேமியா ரைஸ் மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ரொம்ப போட வேண்டாம். சும்மா ஒரு கை போட்டாவே போதும் சேமியா. ஜவ்வரிசியும் ஒரு கை, அவ்வளோதான். 1/2 லிட்டருக்கு வந்து
நம்ம ஒரு கை போட்டாவே போதும். பாயாசம் நல்லா இதாக வரும், திக்காக வரும். இதுவே திக்காக வரும். திக்காகிடுச்சுன்னா நம்ம கூட என்ன பண்ணலான்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பால் ஒரு 1/4 லிட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க திக்காச்சுன்னா. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு தெரியும், அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தோன்னா அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பாருங்கள், இப்படி இருக்கும். இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டுக்கலாம். ஏன்னா பாலும் நல்லா இன்னொரு கொதி வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு சேமியா எல்லாமே. சுகர் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா சேமியாவும் ஜவ்வரிசியும் குக் ஆகாது. அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர் வந்து நம்ம கடைசியாக தான் போடணும். அப்போ தான் வந்து இந்த சேமியா அதே மாதிரி ஜவ்வரிசி இதெல்லாமே குக் ஆகும். நம்ம இப்போது இந்த பவுலில் சுகர் பார்த்துக்கலாம், செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன், போதுன்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்னா செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சுகர் போதும் இதுக்கு மேலே, ஏன்னா நான் பேலன்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். 1/2 லிட்டருக்கு வந்து 3/4 பவுலே போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி முந்திரியும் தேங்காயும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், இதையும் போட்டுடலாம். அது கூட நல்லா மிக்ஸ், தேங்காய் போடுறதுனால நல்லா பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். 2 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் போட்டுடலாம். இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. மேலே பாதாம் போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி பால் பாயாசம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த நாள்னாவோ இல்லை கல்யாண நாள்னாவோ நம்ம வந்து இது பால் பாயாசம் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.